ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. உங்கள் ஊரில் இன்னைக்கு மழையா இல்லை வெயில் அடிக்குதான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் தான். அது என்னன்னா ராகி களி தாங்க. இது என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவான். இது எப்படி செய்யணுன்னா, நான் இன்னொரு வீடியோவில் இந்த ரெசிபி போடுறேன். இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னா, நம்ம கீழெல்லாம் பிளைன்ஸ்லெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டில் நம்ம சாதம் வடித்து மீதி சாதம் இருந்துட்டானா அதை காலையில் அன்றைக்கி நைட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு மோர் ஊற்றி அதை நல்லா கரைச்சி அது குடிப்பாங்க. அது கூலிங்க்காக. அதே சாப்பாடு நம்ம இங்கே நீலகிரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு வச்ச சாப்பாடு இருந்துட்டானா எங்கள் படுகாஸ் ஸ்பெஷலாக தான் இது பண்ணுவாங்க. அந்த சாதத்தை மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அடுப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வச்சு அது கூட கொஞ்சம் ராகி மாவு போட்டு அதை ரெண்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி அதை இந்த மாதிரி பாலாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட்டிட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு அரிசியும் அப்புறம் ராகி மாவு ரெண்டு கலந்து தான் இதை செய்வாங்க. தனியாக ராகி களி மட்டும் செய்யறதில்ல. இது ஸ்பெஷலாக இருக்கும். அது கெட்டியாலாம் இருக்காது. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். இது என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி இதுக்கு காம்பினேஷன் வேறு ஒரு சட்னி இருக்குங்க. அது சண்டைகேன்னு சொல்லுவோம் நாங்கள். அது கூட உப்பு குறைன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் காம்பினேஷன் இதுக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் இதுக்கு என்ன காம்பினேஷன் குழம்பு செஞ்சோன்னா, சுண்டல் குழம்பு தான் செஞ்சோங்க. இந்த பாலில் நடுவில் குழிப்பறிச்சு இந்த மாதிரி நெய் உருக்கி ஊற்றிடணுங்க. என்றைக்குமே நெய் உருக்கி தான் சாப்பிட்ணும். மோர் பெருக்கி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி நெய் எப்போனாலும் சரி உருக்கி தான் சாப்பிட்ணுங்க. எங்கள் நீலகிரியில் உடனே அது கெட்டி ஆயிரும். அந்த கெட்டியோடு சாப்பிட்டா தான் கொழுப்பாகும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அப்படி தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் குழிப்பறிச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அது கூட நம்ம சுண்டல் குழம்பு தான் ஊற்றி அதில் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் மகனுக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பளமும் பொரித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குழம்பு ஊற்றி என் மகனுக்கு இது தனியாக அவனுக்கு அதை இது பண்ணி சாப்பிட தெரியாது. நான் தான் ஊட்டி விடணுங்க. அதனால் இந்த குழம்பு ஊற்றி அதில் அப்பளமும் பொரித்து வச்சுருக்காங்க. அப்பளத்தையும் சேர்த்துட்டு இது என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் அப்படியே பிச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்து அந்த நெய்யில் அப்படியே தொட்டு இந்த குழம்புல அப்படியே ரெண்டு பெரட்டிட்டு எடுத்து அப்படியே கொடுத்தா அதை நம்ம சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தனியாக இந்த களி மட்டும் தனியாக இந்த ராகி மாவில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆனால் இதை சாப்பிடும்போது அப்படியே நம்ம உள்ளே அப்படியே இறங்கிட்டு போயிருங்க. அந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த களி அந்த மாதிரி தான் இருக்குங்க. வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா அப்பளம் பொரித்து வச்சுருக்காங்க. இப்போ என் மகனுக்கு தான் நான் ஊட்ட போகிறேன். பாருங்கள், அவனுக்கு அப்பளம்னா 2-3 சாப்பிட்ருவான். ஸோ இதில் கொஞ்சமாக அப்படியே பிச்சு அதை அப்படியே எடுத்து அந்த நெய்யில் நல்லா தொட்டுட்டு இந்த குழம்புல ரெண்டு பெரட்டிட்டு அப்படியே வாயில் போட்டால் அப்படியே நெய் மாதிரி நம்ம வெண்ணெய் மாதிரி அப்படியே உள்ளே இறங்கிருங்க. அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நீங்களும் சாப்பிடுங்க. எங்கள் மகனுக்கு நான் ஊட்டி விட்றேங்க. ஸோ எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மத்தியானம் கிளைமேட் இப்படி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் வெளிச்சமாக இன்றைக்கி இருந்துச்சுங்க. உங்கள் ஊர்லலாம் கிளைமேட் இப்போ மத்தியானம்லாம் இப்படி தான் இருக்குதா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் சித்தி ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான். வரும்போது தான் இந்த வீடியோ எடுத்தேங்க. இப்படி தான் கிளைமேட் இருந்துச்சுங்க மத்தியானம். ஸோ எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அக்கா அவங்க வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையிலையும் எங்கள் மகனுக்கு பிடிச்சமான ஒரு ஃபுட்டு தான். இன்றைக்கி மத்தியானம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணின்னா எல்லாருக்கும் தான் பிடிக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் பிரியாணி தான் செஞ்சுருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பிரியாணி ஒரு பிடிச்சிட்டோங்க மத்தியானம். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பிரியாணி தான் செஞ்சோங்க. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன செஞ்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.